ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கனரா பேங்க்கில் இருந்துட்டு ஒரு அரசு வேலை தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024க்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கனரா பேங்க்கில் நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் கனரா பேங்க் இருக்கோ ஸோ அனைத்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க, வருஷத்தில் ஒரு தடவை தான் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம், இதுக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணாமா, ஸோ விண்ணப்பிக்கும் முறை எப்படி, ஸோ வந்துட்டு இதில் வந்து எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ இருக்குமா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ வந்துட்டு இதுக்கு சேலரி எப்படி இருக்கும், எத்தனை வேக்கன்சி இருக்குது, இப்படி அனைத்து தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றியான முழு தகவலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கு இல்லை பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயிக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணால் இது விண்ணப்பிக்கும் கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th October தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த டேட்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு ஒன்று 4 days இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் மட்டும் இல்லாமல் நம்ம அனைத்து அரசு வேலை, மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலைன்னு நம்ம வந்துட்டு எல்லா ஜாப்ஸுமே வந்துட்டு நம்ம சேனலில் சூப்பராக போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலோடவே வந்துட்டு அப்ளை பண்ணுறது எப்படி அனைத்து தகவலையுமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கனரா பேங்க்லேருந்து வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஆண் பெண் வந்துட்டு தகுதியாக இருக்கிறவங்க அனைவருமே வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஜாபை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 4th October தான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டு. 4th டேட்டு அக்டோபர் மாதம் 2024 தான் கடைசி டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டாக பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு 3000 வேக்கன்சி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஸோ அதர் ஸ்டேட்டும் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, இப்போ வந்துட்டு தமிழ்நாடு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி யார் யாருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில் எல்லாமே இங்கே யூனிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறனால தமிழ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிளாக தேவைப்படுது. ஸோ தமிழ் நீங்கள் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்துட்டு அவங்க டெஸ்ட் விட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு மினிமம் 20 இயர்ஸ்லேருந்துட்டு மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரையிலும் நீங்கள் இருந்தால் வந்துட்டு எலிஜிபிள் தான். ஸோ 28 இயர்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தளர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு இவங்க ஷெட்யூல் கேஸ்ட் படி 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் கிரேமி லேயர் அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் வந்து 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 2016 அந்த கேட்டகரிஸ் வந்துட்டு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது விடோஸ், டைவர்ஸ்டு உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு லீகலாக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 35 to 30 இயர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் 40 இயர்ஸ் வரையில் கூட இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் கேட்டகரிஸ் இதில் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றியான சில டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எங்கே ட்ரைனிங் இருக்கும், ப்ரொஃபைல் என்னென்ன கொண்டு போகணும், இதெல்லாமே இவங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், ஸோ ஓவர் டைம் எல்லாம் எப்படி இருக்கும், எத்தனை ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் இருக்கும், ஸோ லீவ் எப்படி இருக்கும், ஹாலிடேஸ் எப்படி விடுவாங்க, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 இயருக்கு வந்துட்டு இந்த ஜாப் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. அப்போ எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் மெரிட் லிஸ்ட் வச்சு தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மார்க் வச்சு தான் அவங்க வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்துட்டு ஜாபை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபீஸ் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஃபீஸ் இருக்கும். யாருக்கு இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதை தவிர இருக்கிற அனைத்து கேட்டகரி கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு உங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப்ளை பண்ணுற ஆன்லைனில் வந்துட்டு என்னென்ன ரெக்வெஸ்ட்டாக அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப், அவங்க சிக்னேச்சர், லெஃப்ட் தமிழ் இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி வந்துட்டு அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேலரி வந்துட்டு உங்களுக்கு 15,000 வந்துட்டு இவங்க வந்துட்டு தராங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பிஎஃப் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ, வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்னென்ன. நீங்கள் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. அதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் இப்படி எந்த ஒரு இதை எடுத்து படிச்சிருந்தாலுமே நீங்கள் எனி டிகிரி ஏதாவது ஒன்றில் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட் வைஸாக வந்துட்டு எந்தெந்த ஊர் மாவட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ புதுச்சேரி அப்படின்னா அவங்களுக்குமே பாருங்கள் காரைக்கால், புதுச்சேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பாருங்கள், அரியலூர் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு இப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த கனரா பேங்க் எங்கெங்கே இருக்குதோ ஸோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஊர்லேயே வந்துட்டு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துமே மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் நீங்கள் தமிழ் வந்து எழுதப்படுத்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் இல்லையா, ஸோ தமிழ் வந்து எழுதப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதையும் வந்துட்டு இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மற்ற ஸ்டேட் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான லோக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும், எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த ஜாப்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கைஸ். ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய கனரா பேங்க் வேலைவாய்ப்பு, யாராவது பேங்க் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஸோ ஆர்வமாக கவர்மெண்ட் ஜாப்க்கு பேங்க் வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மீண்டும் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலையுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்